புலிப்பாணி சித்தர், பாம்பாட்டி சித்தர் இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். தேங்காய் சித்தர் புதுசாக இருக்குது. எப்படி தேங்காய் சித்தர் உருவானது? தேங்காய்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. சட்னி அந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல் சட்னி இருக்கு. இருக்கு. நம்ம இறை பூஜைக்கு போனாலும் நீங்க அது யூஸ் பண்றீங்க. ஓகேங்களா? எங்கேயும் தேங்காய் யூஸ் பண்ணாத இடம் இல்லை. நோய்க்கும் சரி சாப்பாட்டுக்கும் சரி எல்லாத்துக்கும் நம்மளுக்கு அதுல ஸ்பெஷாலிட்டி இருக்கு. உங்களுக்கு ஏர் வளையணும்னா ஆயில் இல்லாம நடக்காது. ஓகேங்களா? அப்போ அதுல நம்மளுக்கு நல்ல ஒரு பவர் கிடைக்குது. இப்போ நம்மளுக்கு இந்தியாவில் தான் தேங்காயோட ஸ்பெஷல் தெரியல. வடநாடு சைடு போயிட்டீங்கன்னா, வடநாடு இந்தியா தானே, நம்மளுக்கு இந்தியா விட்டு அவுட்ரு. ஓகே ஓகே, அதில் நீங்கள் அந்த தேங்காய் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பீஸ் 50 ரூபான்னு விற்கிறான். இப்போ நாங்கள் உங்களுக்கு தேங்காய் வாங்கியிருக்கோம், அதுவும் ஒரு தேங்காய் 50 ரூபா. பொள்ளாச்சியா? இங்கே ஒரு தேங்காய் அங்கே ஒரு பீஸ் 50 ரூபான்னு விற்கிறேன். ஏன்னாக்கா அங்கே வெயில் அதிகம், அதனால வயிற்று புண்ணு ஆற்றும். சும்மா நேச்சுரலாகவே சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம சாஸ்திரத்தில் பார்க்க போனோம்னா, தேங்காயில் நம்மளுக்கு இறைவனால் புனித தன்மையால் படைக்கப்பட்டது. அதில் இருக்கிறது கங்கை, புனிதமான கங்கைக்கு குறிப்பிடுறாங்க.